Hello everyone, welcome back to Simply Current Affairs. This is Mohanapriya. As a part of the ongoing Hitlist series, I will be discussing geography related topics. Without any delay, let us get into the topic of discussion for today. ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே உங்கள் கண்ணு முன்னாடி ரெண்டு இமேஜஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் ஒரு பெரிய வாட்டர் பாடி இருக்குது. அதை நீங்கள் என்னென்னு சொல்வீங்க? As we can see, it is called as the Bay of Bengal. செகண்ட் இமேஜ்லேயும் ஒரு பெரிய வாட்டர் பாடி இருக்குது, ஆனால் இதை கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு சொல்கிறோம். அது ஏன் எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த ரீஜனை நம்ம கல்ஃப் ஆஃப் பெங்கால்னு சொல்லலை? அதே மாதிரி இந்த ரீஜனில் ஏன் நம்ம பே ஆஃப் மெக்சிகோன்னு சொல்லலை? இது ஏன் பே ஆஃப் பெங்காலாக இருக்குது, இது ஏன் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவாக இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க என்னன்றதை பார்க்கலாம். The topic of discussion for today is to understand the difference between Bay and Gulf. Geography la there are certain terminologies நம்ம மாத்தி சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆனால் it is very important to understand the differences. ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஸோ அதை மாதிரி சில டெர்மினாலஜியில் நம்ம பார்க்க போகிற இன்னைக்கு டாபிக் வந்து difference between Bay and Gulf. So first, what is the difference between Bay and Gulf அப்படின்னு பார்க்கலாம். So, bay அப்படின்றது என்னன்னா, it is again a large water body which is enclosed by land on three sides. ஒரு large piece of water body, almost அதோட மூணு சைடில் if it is enclosed by land, it is called as bay. இதுவே a large piece of water body which is enclosed by land on almost all the sides அப்படின்னு இருக்கும்போது that region. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு லார்ஜ் வாட்டர் பாடி, ஆனால் எல்லா சைட்லேயுமே இட் இஸ் என்க்ளோஸ்ட் பை லேண்ட். இப்படி இருக்கிற ஒரு வாட்டர் பாடி இஸ் வாட் வி கால் as Gulf. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பே அப்படின்ற ரீஜன் it is enclosed by land only on three sides. மூணு சைடு தான் லேண்ட் இருக்கிறதுனால if you can see, it will have a very wide opening. So இந்த வாட்டர் பாடியும் இந்த லார்ஜர் வாட்டர் பாடியும் கனெக்ட் ஆகிற ரீஜனில் there will be a very wide opening. Whereas Gulf அப்படின்ற ரீஜனில் இங்கே ஒரு வாட்டர் பாடி இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் பாடியும் இந்த லார்ஜர் வாட்டர் பாடியும் கனெக்ட் ஆகிற ரீஜன் வந்து will be very narrow. So narrow opening இருந்து if a water body is covered by almost land on all the sides of the Gulf ன்னு சொல்கிறோம். இதே ஒரு wide opening இருந்து if the water body is covered by land on almost three sides, இதை பேன்னு சொல்கிறோம். இப்போ இன்னொரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பே அண்ட் கல்ஃப் புரிஞ்சுக்கணும்னா we need to first understand the formation. எப்படி பே அப்படின்றது ஃபார்ம் ஆகுது, எப்படி கல்ஃப் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கல்ஃப் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, it is primarily due to tectonic activity. So tectonic activity ன்ற போது what do we mean? Movement of plates. சரி, ஒரு பர்டிகுலர் ரீஜன் இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ஒரு பெரிய லேண்ட் மாஸ் இருக்கு. அந்த லேண்ட் மாஸில் ஒரு டெக்டானிக் ஆக்டிவிட்டி, ஒரு மூமெண்ட் ஆஃப் பிளேட் நடக்குது. சே அஸ்யூம் வித்தின் தட் பர்டிகுலர் ரீஜன் ஒரு ரெண்டு பிளேட் தே ஆர் மூவிங் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். அப்போ என்ன நடக்கும்? இந்த ஒரு இடத்துல ஒரு ரிஃப்ட் கிரியேட் ஆகுது. இந்த ரிஃப்ட் சின்னதாக இருந்து இட் இஸ் பிகமிங் பிக் அண்ட் இப்போ இந்த ரிஃப்ட் கிரியேட் ஆகும்போது உங்கள் நடுவில் இருந்த லேண்ட் என்ன ஆகும்? இட் வில் இமீடியட்லி சிங்க் டவுன் இல்லையா? ஒரு ரெண்டு பீஸ் ஆஃப் லேண்ட் இப்படி இருக்கு. when it is going to drift apart, what is going to happen? இந்த நடுவில் இருந்த ஒரு ரிஃப்ட் கிரியேட் ஆகிறதுனால there is going to be a very deep region which is going to get created. அந்த டீப் ரீஜனுக்குள்ள if there is a water body, அந்த பக்கத்தில் ஒரு வாட்டர் பாடி இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் வந்து will try to engulf this region இல்லையா? ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகிற ரீஜன் இஸ் வாட் வி கால் as Gulf. ஸோ Gulf primarily it is formed due to tectonic activity. இதுவே பே அப்படின்றது it is formed due to multiple reasons. அதில் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் way of formation is through erosion. ஸோ assume ஒரு piece of land இருக்கு. ஓகே, இந்த piece of land has been constantly undergoing erosion due to wave and tidal activity. அதனால இப்படி இருக்கிற ரீஜன் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இப்படி ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ என்ன நடக்குது?
இப்படி இங்க வரைக்கும் லேண்டா இருந்த ரீஜன் கான்ஸ்டன்டா வேவ் ஆக்டிவிட்டினாலையும் டைடல் ஆக்டிவிட்டினாலையும் இட் இஸ் கெட்டிங் eroded அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர் பாடி கிரியேட் ஆகுது விச் இஸ் என்க்ளோஸ்ட் பை லேண்ட் ஆன் 3 sides. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகிற ஃபீச்சர் தான் நம்ம என்ன சொல்றோம் பே. ஸோ இது ஒன் வே ஆஃப் ஃபார்மேஷன். செகண்ட் வே இன் விச் பே கேன் பி ஃபார்ம்ட் இஸ் த்ரூ கிளேஷியல் ரிட்ரீட். சில இடங்கள்ல ஸோ அசியூம் இந்த இடத்துல இனிஷியலா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபுல்லா ஐஸா இருந்திருக்கலாம். Okay, and due to the climate change, gradually this ice would have got melted. இங்க இருந்த glaciers melt ஆயிருக்கலாம். Glaciers generally melt ஆகும்போது it will scoop out a region of land. So அப்படி இங்க ஒரு depression-ஐ create பண்ணிருக்கலாம் and அந்த depression-குள்ள water might have entered and it would have resulted in the formation of ஒரு enclosed structure which we call as bay. இது இல்லாம there can be another possibility. ஒன்னு sea level rise. இதே பீஸ் ஆஃப் லேண்ட்ல அதோட நேச்சுரல் ஷேப்னால சீ லெவல் ரைஸ் ஆகி அங்கே வாட்டர் எண்கள் உள்ள வந்திருக்கலாம். ஆர் சீ லெவல் ரைஸ்னால ஆர் இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் லேண்ட் சப்சிடன்ஸ். ஸோ ஒரு இடத்துல லேண்ட் கிராஜுவலா சப்சைட் ஓவர் த இயர்ஸ் சிங்க் ஆகும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற சீ கிராஜுவலா உள்ள வந்திருக்கலாம். அண்ட் இந்த லேண்ட் சப்சிடன்ஸ் நடக்கிறதுக்கு டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸ் கூட ரீசனாக இருந்திருக்கலாம். So this is how a bay is generally formed. So இப்போ நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ண போறோம்னா primarily a bay is formed because of erosional activities. இங்க erosion நடக்கும்போது என்ன நடக்கும், அது இருக்கிற sediments எல்லாமே இங்க பக்கத்துல டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. So அப்படி நடக்கும்போது the next important difference which we are going to understand is that so first ரெண்டு difference already நம்ம பார்த்தது என்ன, bay அப்படின்றது it is enclosed by land on 3 sides, அதனால அதுக்கு ஒரு wide opening இருக்கும். இதுவே கல்ஃப்ன்றது என்ன பார்த்தோம், it is surrounded by land on almost all the sides, அதனால it is going to have a narrow mouth அப்படின்றது பார்த்தோம். இப்போ formation of bay and gulf பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ bay அப்படின்றது primarily erosion and depositionனால ஃபார்ம் ஆகிறதுனால bay is generally shallower. அங்க erode ஆகி வர sediments எல்லாமே அதே ரீஜன்ல செட்டில் ஆகிறதுனால generally, and it is also very huge, broad இல்லையா. ஸோ அதனால this region of bay is generally shallower. இதுவே கல்ஃப் அப்படின்றது it is primarily formed because of tectonic activity. ரெண்டு பிளேட் ரிஃப்ட் ஆகுது, ஒரு டீப் ரீஜன் கிரியேட் ஆகுது, அந்த ரீஜனுக்குள்ள வாட்டர் உள்ள வரும்போது கல்ஃப் அப்படின்ற ஒரு ரீஜன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால this is creating a more deeper water body. ஸோ பே அப்படின்றது it is shallower, கல்ஃப் அப்படின்றது டீப்பர். இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும்னா we had to understand the formation. ஸோ இப்போ பே அண்ட் கல்ஃப் அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்றதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now let us discuss few examples. ஸோ சில important regions of bay around the world இங்க பார்த்தீங்கன்னா first we have the Baffin Bay region between the Greenland and Canada. இங்கே அதே கனடா ரீஜன்ல you have Hudson Bay. And அப்படியே யூரோப் சைட் வந்தீங்கன்னா there is a very important bay which is called as the Bay of Biscay between France and Spain. Bay of Bengal உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். And then we have Bay of Fundy which is found in the northeastern part of the American continent. So northeastern part of Americaல Bay of Fundy அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கு. And these are examples of bay. இப்போ இதுவே கல்ஃப் ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா very important Gulf region, Persian Gulf. இப்போ கூட ரீசெண்டாக it has been in news for a very long time. Then you have the Gulf of Oman. Yes, அதே ரீஜனில் இந்த ஈமன் பக்கத்தில் you have the Gulf of Aden. And then நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச Gulf of Mannar. And then there is this Gulf of Guinea. So all these are examples of few Gulf regions. So இது போக இம்பார்ட்டண்ட்டாக நியூஸில் இருக்கக்கூடிய கல்ஃப் ரீஜன்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இன் நியூஸ், இம்பார்ட்டன்ட் பே ரீஜன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் we will be discussing in the upcoming videos. Hope this video has been very helpful. Thank you so much.